எலெக்ஷன் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் அல்லது ஒரு அமேசிங் ப்ராடக்ட், ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட், ஒரு பிரத்யேகமான ப்ராடக்ட், ரொம்ப விசேஷமான ப்ராடக்ட், இப்படி பல வார்த்தைகளை சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நிறுவனத்துல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கிறோம். அப்ப அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ப்ராடக்டோட தனித்துவம், குவாலிட்டி, ஒரு பெனிஃபிட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்தே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராடக்டோட யூனிக்னஸ். இரண்டாவது, நிறுவனத்துல இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது தன்னுடைய ப்ராடக்ட் பெஸ்ட் எது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிறோம், நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியும் இதுதான் இந்த ப்ராடக்ட் ரிசல்ட் தரும், பெனிஃபிட் நல்லதுன்னு தெரிஞ்சு அப்ப அதுல இருந்தே நம்ம இந்த ப்ராடக்டோட மகிமை என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். ரைட். இதுல ஒரு 12 இன்கிரீடியன்ஸ் முக்கியமானது. ட்ரிச்சிலியா கேட்டிகோவா, கார்டிசெப்ஸ், சாப்பாமட்டோ, கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், பிளிகியா, பசிஃப்ளோரா, ஜபுட்டிகாபா, பம்கின் சீட் எக்ஸ்ட்ராக்ட், ஓகே, ஹானி கோட் பீட், கார்டிசிப்ஸ், சாப்பாமட்டோ, இப்படி 12 இன்கிரீடியன்ஸ். இதுல பழங்கள் இருக்குது, பார்க் மர பட்டைகள் இருக்குது, வேர் இருக்குது, இலைகள் உடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, பூக்களுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, இப்படி எல்லாம் கலந்து இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பலவிதமான நாடுகள், கிட்டத்தட்ட மொத்தம் 5 கண்டங்கள் படிச்சிருப்போம். 4 கண்டங்கள் இருக்கக்கூடிய விளையக்கூடிய ஹெர்ப்ஸ் தான் இது. மூணாவது விஷயம், பல கிளைமேட்டிக் கண்டிஷன், தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிற காடுகள், அதிக உஷ்ணம் உள்ள பிரதேசங்கள், பனி நிறைந்த பிரதேசங்கள், புரியுங்களா? இப்படி பல டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். நாலாவது, டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட்ஸ், அதாவது கடல் மட்டத்துக்கு சமமாக, கடல் மட்டத்துக்கு கீழே, கடல் மட்டத்துக்கு மேல வளரக்கூடிய தாவரங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த 12மே வெவ்வேறான நிறங்களுடைய ஒரு ஹெர்ப்ஸ். புரியுங்களா? இந்த பழங்கள் ஆகட்டும், இந்த பார்க் ஆகட்டும், இந்த விதைகள் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ். புரியுங்களா? நான் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறத சொல்றதுக்கு காரணம் பின்னாடி வரும்போது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நிறங்களையே உடைய தாவரங்கள். ரைட். இதனால என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா, ஒரு மனித உயிர் ஒரு தாயின் கருவுல இருந்து உருவாகும் முன்னாடியே, கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ, அது என்னென்ன பலனை தருமோ அந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அந்த குழந்தைக்கு பிறந்து அவன் அந்த இறுதி காலம் வரைக்கும், அவன் மரணிக்கும் வரை அவனுக்கு வேண்டிய அத்தனை ஊட்டச்சத்துக்கள் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி, அந்த தாண்டி அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்றேன், வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷன் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் அல்லது இந்த 12 விதமான ஹெர்ப்ஸ். ஓகேங்களா? ரைட். இது இந்த விஷயங்கள்லாம் ஒரு பிரத்யேகமான விஷயங்கள். நான் இப்ப சொன்ன விஷயங்கள், இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் இதெல்லாம். ரெண்டாவது, இதை ஃபார்முலேட் பண்ண விதம் ரொம்ப முக்கியமானது. புரியுங்களா? நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த ப்ராசஸ், அது ஒன்றும் கிடையாது, லேட்டஸ்ட் ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் தான். புரியுங்களா? இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மார்க்கெட்ல, இல்லது நம்ம ஒரு நபர்கிட்ட சொல்லும்போது உடனே அவங்க இது ஆயுர்வேதமா, ஹோமியோபதியா, சித்தா மருந்துகளா, அல்லது வேற நம்ம வைத்தியம் இருக்குது, யுனானியா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? மருந்துகள் பல, அதாவது இந்த மருந்துகள் இதுக்கெல்லாம் பேர் வந்த ஹோமியோபதி, அல்லோபதி, இப்படி பேர் வர காரணம் என்ன அப்படின்னா, அதோடைய ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வச்சு இந்த பேர்கள் மாறுது. ஓகே. அப்ப ஹெர்பல் சப்ளிமெண்ட் நல்லா தெளிவாய்க்கோங்க. ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இது எந்த கேட்டகரியில வருதுன்னு கேட்பாங்க. ஆயுர்வேதம். ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரத்யேகமான கேட்டகரி. புரியுங்களா? இது ஆயுர்வேதத்திலையும் வராது, ஹோமியோபதியிலையும் வராது, அல்லோபதியிலையும் வராது, யுனானியும் கிடையாது, சித்தாவும் கிடையாது. இது ஒரு புதிய மருத்துவம். புரியுது? ஹெர்பல் சப்ளிமெண்ட் இட்ஸ் செப்பரேட், ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராசஸ். ரைட். இது என்ன ப்ராசஸ்? இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படின்னா, இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல பிரசித்தி பெற்றவர்கள் யாரு அப்படின்னா, உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா, சைனா அண்ட் யுஎஸ், அமெரிக்கா, இவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட். புரியுங்களா? இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட்ல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது வேர்ல்டுல இவங்க தான். ரெண்டாவது, தே ஆர் த வேர்ல்ட் லீடர்ஸ். புரியுங்களா? ரைட். இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். ஹோமியோபதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆல்கஹால்ல பியூரிஃபை பண்ணி. சித்த மெடிசன் அப்படிங்கிறது தீயில புடமிட்டு, உஷ்ணத்துல புடமிட்டு. ஆயுர்வேதம் அது ஒரு டைப் இல்லையா, லேகியம் மாதிரி காய்ச்சி. இதுதான் டெக்னாலஜி. இதுல வச்சுதான் இந்த மருந்துகள் மாறுபடுது. ரைட். இப்போ இந்த ஹெர்பல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது 2 விஷயம். ஒண்ணு பாத்துக்கோங்க, இதோடைய ரா மெட்டீரியல் சோர்ஸ் நேச்சுரலா இருக்கும்.
புரியுங்களா? அங்க சிந்தட்டிக் கிடையாது, கெமிக்கல் கலப்படம் கிடையாது. அதாவது ரா மெட்டீரியல் வந்து நேச்சுரல், இயற்கையானது. ரைட், இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது அலோபதி டெக்னாலஜி. ஆனா அலோபதிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அலோபதியில என்னன்னா ரா மெட்டீரியல் கெமிக்கல், டெக்னாலஜி அலோபதி டெக்னாலஜி. அதனால அந்த மருந்துகள் மனித உடலுக்கு உகந்ததல்ல. ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், ஆனா ஷார்ட் டேர்ம் ஆனது. நீண்ட நாளைக்கு அதை நம்ம எடுக்கும்போது அதனால் நிறைய பக்க விளைவுகள் உண்டு. சரி, இப்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அப்போ அலோபதியும் இதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ளோஸா தான் வருது. என்னன்னா அந்த டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங், அந்த ப்ராசஸிங்க செயல்படுத்துறோம். ஆனா சோர்ஸ் வந்து இயற்கையானதாக இருக்கு. புரியுதுங்களா? இதான் வித்தியாசம். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்? இது என்னன்னா ஆயுர்வேதிக் விஸ்டம், லேட்டஸ்ட் சயின்ஸ், இந்த ரெண்டும் கலந்தது தான் ஹெர்பல் சப்ளிமெண்ட். இப்போ நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பல் சப்ளிமெண்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்தது முக்கியமான ப்ராசஸ் அந்த நேனோ டெக்னாலஜி ப்ராசஸ். ரைட். அடுத்தது முக்கியம், இன்னொரு விஷயம் முக்கியம் என்னன்னா, இந்த மருந்துகள் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மருந்துகள் இருக்கு இல்லையா? பிளாக் காஃபி, கிரீன் டீ இல்லையா? ஸ்பைருலினா, ஒமேகா 3, இப்படி லைனா சொல்லிட்டு போல, ஆலோவேரா அப்படி. அப்ப இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம சாப்பிடுற விதங்கள் பாத்தீங்கன்னா பல விதமான ரூட். முழுங்கணும், கேப்சூலா இருக்கும், டேப்லெட்டா இருக்கும், சிறப்பா இருக்கும், ஆயின்மெண்டா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும், பவுடரா இருக்கும் இல்லையா? அந்த பவுடரையும் கலந்து குடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளது பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம சாப்பிடும் விதம் எப்படின்னா சப்லிங்குவல். சப்லிங்குவல் அப்படிங்கிறது என்னது? நாக்கு கடியில வைக்க. புரியுதுங்களா? அதுவும் ஒரு பிரத்யேகமான விஷயம். புரியுதுங்களா? அப்போ அங்க அந்த ப்ராசஸ் கரெக்டா இருந்தாதான் எல்லா மருந்துகளையும் அந்த ரூட் வழியா விட முடியாது. புரியுங்களா? அதுக்குன்னு சில டெக்னாலஜி ப்ராசஸ் கரெக்டா இருக்கு. அப்படி இருந்தாதான் அது சக்சஸ் ஆகும். இல்லாட்டி அதனால பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்கிறதுனால அந்த ரூட் வழியா இது நம்ம சாப்பிடலாம். நாக்கு கடியில வைக்கும்போது அதனால என்ன? ஏங்க முழுங்கலாமே, கேப்சூலா எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அது சேஃபஸ்ட் ரூட்டு, ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு. மூணாவது, பயோ அவைலபிலிட்டி நஷ்டப்படாது. அதாவது நம்ம 1 கிராம் சாப்பிட்டோம் அப்படின்னா மற்ற ரூட் வழியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்னன்னா 1/2 கிராமுக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். ஆனா இந்த சப்லிங்குவல் ரூட் அப்படிங்கும்போது என்னன்னா கிட்டத்தட்ட 95% பலன் கிடைக்கும். புரியுங்களா? அதனால என்ன அப்படின்னா மக்களுக்கு தான் பெனிஃபிட். நிறுவனத்துக்கு இந்த ப்ராசஸ் எக்ஸ்பென்சிவ். புரியுங்களா? அவங்க சிம்பிளா சாதாரணமா ஒரு விஷயத்துல இதை கொடுத்துருக்கலாம். புரியுங்களா? ஆனா அப்படி கொடுக்கல அவங்க. ஏன்னா இதுல இருக்கிற விஷயங்கள் பொக்கிஷமானது. ஏன்னா மார்க்கெட்ல நீங்க கேட்பீங்க, ஒரு சப்ளிமெண்ட்டை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? எனர்ஜி, கார்போஹைட்ரேட், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இதுதானே சொல்றாங்க. ஆனால் அதுவும் நம்மகிட்ட இருக்கு, இல்லைன்ட்டு இல்லை. அதையும் தாண்டி என்ன இருக்குன்னா வேற லெவலுங்கிறாங்க பாருங்க. என்ன இருக்குன்னா செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக், வித்தியாசம், ஒரு ஒரு விசேஷம் இருக்கு இதுல. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸோட ப்ரீகர்சர் பாங்க. புரியுதுங்களா? அதாவது உள்ள போய் அதான் மாறும். இங்க நம்ம சாப்பிடுறது ஒண்ணா போகும், உள்ள போய் அது மாறிடும். புரியுங்களா? அந்த மாதிரி மாறும். எப்படின்னா நம்மகிட்ட எல் ஆர்ஜினின் அப்படிங்கிற இந்த சில இந்த நியூட்ரிச்சிலியா, கேட்டிகோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காடிஸ், பானிகோட் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருக்கு, இது பேசினா ரொம்ப கிளாஸ் மாதிரி ஆயிரும், உங்களுக்கு ஒரு போர் அடிச்சிடும். எல் ஆர்ஜினின் அப்படிங்கிற ஒரு செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இது நம்ம சாப்பிடும்போது எல் ஆர்ஜினா உள்ள போகுது. உள்ள போய் அப்சார்ப்ஷன் ஆகி பிளட்டுக்கு வரும்போது என்னவா மாறுது பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடா மாறுது. புரியுதுங்களா? அதுதான் நம்மகிட்ட வெறும் அயன், கால்சியம், வெறும் ஊட்டச்சத்து மட்டும் கிடையாது எலிக்சர் மிக்ஸ். ஏன் வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொன்னோம்னா இதுதான் காரணம். ஓகேங்களா? ரைட். இதுல இது இந்த இந்த செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். புரியுங்களா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னா நரம்புகளை செயல்படுத்தக்கூடிய, நரம்புகள் கம்யூனிகேஷன் ஆகுது பாத்தீங்களா? அந்த சப்ஸ்டன்ஸ், ஒரு நரம்பு மண்டலம் சரியாக செயல்படணும் அப்படின்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? சில நேரம் நம்ம சாப்பிடுற உணவுகள்ல இருந்து தான் அது உற்பத்தி ஆகும். ஒண்ணு, சில நேரம் சில விஷயங்கள்னால, சில காரியங்கள்னால, சில விஷயங்கள்னால தூண்டப்படவும் செய்யும். புரியுதுங்களா? நான் அது பின்னாடி சொல்றேன். ரைட். அப்ப இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அது என்னது? அதுதான் வேற லெவல்னு சொல்றேன் பாருங்க. அதுதான் இங்கதான் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சைடு வச்சிடலாம். எலிக்சர் மிக்ஸை மாத்திரம் நீங்க தனியா தான் வைக்க முடியும். என்ன ப்ராடக்ட் இருக்கு? 1000 ப்ராடக்ட் இருக்கு. இல்ல நாளைக்கு 1001வது ப்ராடக்ட் ஒரு ஹெர்பல் சப்ளிமெண்ட் மார்க்கெட்ல வரட்டும். அது எல்லாம் இந்த கூட்டத்தோட சேரும். எலிக்சர் மிக்ஸ் தனியாக இருக்கும். புரியுங்களா? ஏன்னா அதோ அந்த ப்ராடக்ட்ஸோட இதை கம்பைன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பலவிதமான ரிசர்ச்
இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த நரம்பு மண்டலத்தை பத்தி தான் இருக்கு. புரியுதுங்களா? அதை பத்தி நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்திலேயே மோசமான சிஸ்டம் அல்லது ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம். அதை ரெண்டா பிரிக்கிறான். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். அதுலயே திரும்ப நிறைய வகைகள் இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக். அது ரொம்ப கிளாஸ் மாதிரியாக நான் இதோட நிறுத்துறேன். இந்த மத்திய நரம்பு மண்டலம், அதாவது மூளை, ஸ்பைனல் கார்டு, இதை சேர்ந்த இந்த இருக்கு பாருங்க, ஒரு மனிதனையே இயக்கக்கூடியது, ஆளக்கூடியது. அதாவது நினைச்சு பாருங்க, நம்முடைய எலும்புகளுக்கோ மசில்களுக்கோ டிஷ்யூகளுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆரோக்கியமா இருக்குது. ஆனால் இந்த நரம்பு மண்டலம் செயலற்று போயிடுச்சுன்னு வைங்களேன், அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. முழு உடலையும் இயக்குறது யாருங்க? அவன் தான். அப்புறம் நினைச்சு பாருங்க, உள்ளதுலயே காம்ப்ளிகேட்டடான, சென்சிட்டிவான, டெலிகேட்டடான சிஸ்டம். புரியுதுங்களா? இந்த நரம்பு மண்டலம். இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நரம்பு மண்டலத்தை கிளென்ஸ் பண்ணிட்டா, ரெண்டாவது நரம்பு மண்டலத்துக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை நீ சாப்பிட்டா, இந்த நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடிய அதுக்கு பிடித்தமான சப்ஸ்டன்ஸ் நிறைந்த உணவுகளை நீ சாப்பிட்டால் என்ன சொல்றான்னா 90% நீ நோயற்று வாழலாங்க. நோயை போக்கணும் அப்படின்னா இதை கிளென்ஸ் பண்ணா போதும். அதுக்குதான் நீங்க மற்ற மீட்டிங்லாம் அட்டன் பண்ணும்போது சொல்லுவாங்க, என்னது கிட்டத்தட்ட 1,61,000 கிலோமீட்டர் நீளம் உள்ளதுன்னு இந்த சிஸ்டம். 6 அடி மனுஷனுக்குள்ள இதுதான் என்னது குறுக்கையும் அதாவது லென்த் அண்ட் பிரெத்ங்கிறாங்க பாருங்க, அப்படி பரவி கிடக்குது. புரியுதுங்களா? இந்த சிஸ்டம் ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு சிஸ்டத்தை ஒருத்தர் சுருட்டணும்னா எப்படி அது ஒடுக்கி தன்னைத்தான் ஒடுக்கி, அது இல்லாம ஒடுக்குறது மட்டும் இல்ல, ரொம்ப மைன்யூட்டான நுண்ணிய, புரியுதுங்களா, மைக்ரோ அப்படிங்கிறாங்க இல்லையா, அதான் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். அப்ப இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணணும், இதையெல்லாம் வேண்டிய ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் பிரத்யேகமா இருக்கணுங்க. அப்பதான் முடியும். எல்லாத்தையும் சாப்பிட்டா ஆகாது. புரியுங்களா? அதனாலதான் இந்த எலிக்சர் மிக்ஸ் யூஸ் பண்ணனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வேகத்தின் காரணம் என்னன்னா இந்த இதான் என்னதுன்னா, திரும்ப சொல்றேன், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, என்னது, ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிம்பாங்க. புரியுங்களா? இதுல ஒரு 4 டைப் இருக்கு, இல்ல அதிகபட்சம் போனா இன்னும் 6 7 டைப் இருக்கு. அதை நான் டக்குன்னு சொல்றேன். என்னன்னா, நான் யூஸ்வலா மூலிகையை பத்தி நிறைய கதைகள் சொல்லுவேன். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் அடுத்த மீட்டிங் கூட மூலிகைகளை பத்தி பேசுறேன். மூலிகைகளை பத்தி நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் நண்பர்களே, ஒரு ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படிங்கிறது, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அதாவது இன்னைக்கு கிளினிக்ல சில ஸ்டாஃப் லீவ். அப்போ இதுல என்னன்னா, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஹார்மோன்ஸ் சொல்லலாம், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லலாம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லலாம். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டோபமைன், அஸ்டைல்கோலின், செரோட்டோனின், என்டார்பின், ஆக்சிடாக்சின், ஓகே, நார்எபினெஃப்ரின், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புரியுது? இது எல்லாமே எலிக்சர் மிக்ஸ்ல நிறைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, இந்த ஒவ்வொரு விஷயங்களை பத்தி நிறைய நேரங்கள் பேசலாம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஓகேங்களா? ரைட். இந்த விஷயங்கள் தெரியாதனாலதான் மனிதர்கள் பலவிதமான காரியங்களுக்கு உலகத்துல, புரியுதுங்களா, அது எதுவான வேணா இருக்கலாம், அதுக்கு அடிமையாகிற காரணம். இந்த விஷயத்துடைய ஆழத்தை புரிஞ்சிட்டோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யாருக்கும் அடிமையாக மாட்டோம். புரிஞ்சுங்களா? ரைட். இந்த பழனிசாமி சார் சொல்லுவார் அடிக்கடி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நிறுவனத்தை, இந்த ப்ராடக்டை உருவாக்குன ஒரு சயின்டிஸ்டோட மீட்டிங் டெல்லியில 4 பேர் அட்டன் பண்ணாங்க, அதுல ஒருவர் சாலமன். நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கு. புரியுங்களா? இது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ரைட். 4 பேர்ல இந்தியால இருந்து வந்தாங்க, பல ஸ்டேட்ல இருந்து. 4 பார்த்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. 4ல தமிழ்நாட்டுல இருந்து, தென் இந்தியாலன்னு சொல்ல, தமிழ்நாடோட சவுத் இந்தியால இருந்து நான் போனேன்.
கூட வந்த 3 பேர் என்ன தெரியுமா நண்பர்களே? அவங்க இன்னைக்கு இந்த பிசினஸ்ல இல்ல. 3 பேருமே பக்கா நெட்வொர்க்கர்ஸ். புரியுதுங்களா? அ பக்கா பக்கா நெட்வொர்க்கர்ஸ்ன்னு சொல்றத விட நெட்வொர்க் லீடர்ஸ். புரியுதுங்களா? அந்த 3 பேருக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்த சொல்றேன். ஆனா, இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்ல மாற்றம் வந்தது. புரியுதுங்களா? இந்த ப்ராடக்ட் மேல இருக்கக்கூடிய என்னுடைய பார்வை மாறுனது. புரியுதுங்களா? ஏன் தெரியுங்களா? அன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண என்னுடைய கண் தொறக்கப்பட்டது. ஐ ஓப்பனர்ன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த விஷயங்கள நான் சயின்ஸ் பேக்கிரவுண்ட்ல உள்ள நபரா இருந்தா கூட, இத படித்து இருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, இந்த டோபமைன், அசிடைல்கோலின் இது எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய உடல்ல சுரக்க வைக்கணும்? அத சுரக்காட்டி என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? சுரந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்? அ அது இது இதுடைய வழிமுறைகள் என்ன? அதெல்லாம் அட்டெண்ட் பண்ண உடனே எனக்கு பெரிய அதிர்ச்சி. புரியுதுங்களா? அப்ப அந்த சயின்டிஸ்ட் சொன்னது, இது எந்த ஒரு மத தலைவர்களோ, பெரிய அரசியல்வாதிகளோ, பெரிய செலிபிரிட்டீஸோ, தத்துவ ஞானிகளோ யாருமே சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னாரு. புரியுதுங்களா? எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா, எப்பவுமே ஹேப்பியா இருந்துட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்பாங்க. ஆனா மனிதனுக்கு எது சந்தோஷம்? அந்த சந்தோஷம் எது தெரியாதனால தான் பல இடங்களுக்கு, பல பணங்கள செலவு பண்ணி, நாலா பக்கம் ஓடுற காரணம். புரியுதுங்களா? அப்போ அந்த சம்பவங்கள் அவனுக்கு ஏதோ ஒரு சாதனை நடக்கிறதுனால, சில விஷயங்கள் நடக்கிறதுனால, ஓ! இதனால தான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா கவனமா கேட்கணும் நீங்க. அதுன்னு நெனைக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு உதாரணம் இப்ப சொல்லிட்டு நான் திரும்ப வர்றேன். இப்போ ஒரு பெரிய நடிகர், அவருடைய பேர சொல்ல, அவருக்கு ஒரு பெண் குழந்தை. பார்த்தீங்கன்னா, நம்ம நெனைக்கிற மாரி, அதாவது இப்ப நீங்க ஒரு டவுன்ல இருக்கிறீங்கன்னு வைங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, இல்ல தஞ்சாவூர்ல இருக்கிறீங்க. இப்ப தமிழ்நாட்டுல பெரிய ஊர் எது? சென்னை. இப்ப அந்த கோயம்புத்தூர்ல இருந்தோ, இல்ல தூத்துக்குடியில இருந்தோ, நீங்க ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உடனே சென்னைக்கு போய் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு நீங்க திரும்பி வர்றீங்க. அந்த மாதிரி இந்த பெண் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாப்பிங் பண்றதுக்கு பிரான்ஸ் அடிக்கடி போவா. பாரிஸ். அடிக்கடி என்ன பண்ணுவா? லண்டன் போவா. ஜஸ்ட் என்ன தெரியுமா இருக்கும்? போயிட்டு வாங்கிட்டு வந்தது சில செப்பல்ஸா இருக்கும். இல்ல சில வேனிட்டி பேக்ஸா இருக்கும். சில ஆர்னமெண்ட்ஸா இருக்கும். அது இந்தியாலயே கிடைக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனால் அவளுடைய நோக்கம் என்ன? பணம் இருக்குது. புரியுதுங்களா? இது ஏன் தெரியுங்களா? நீங்க நம்ம கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? "பண திமிருங்க சார்" அப்படின்னு சொல்றோம். இல்ல நண்பர்களே. ஏன் தெரியுமா? அங்க போய் அது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு அவளுக்கு வந்த உடனே, அவளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன சந்தோஷம் கிடைக்குது? அந்த அது தெரியாதனால தான் அந்த பெண் நினைக்கிறா, தன்னுடைய சந்தோஷம் இந்த பொருள் மேல, இந்த ஊருக்கு போனா தான் இருக்குதுன்னு அவ நினைக்கிறா. கிடையாது. அதே சென்னையில உட்கார்ந்துட்டு, இந்த விஷயங்கள எப்படி நம்ம உடல்ல கொண்டு வரலாங்கிறது தெரிஞ்சா, அவ இந்த பாரிஸ்க்கு போமாட்டா. புரியுதுங்களா? நல்லா சொல்லுங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பேசிட்டு, நான் அடுத்த பிசினஸ் பிளானுக்கு போறேன். ஓகேங்களா? ஏன்னா, இது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு டெப்த்தா ட்ரெய்னிங். இது 3 நாள் நடந்த ட்ரெய்னிங். புரியுதுங்களா? ரைட். இப்ப நான் ஒண்ணு சொன்னேன். 3 நெட்வொர்க்கர்ஸ் இல்லன்னு சொன்னேன் ஏன்னா, அவங்க பணம் சம்பாதிக்கிறது தான் குறியா இருந்தாங்களோட, இந்த பொருளின் ஆழத்தை புரிஞ்சு கொள்ளல. ஆனா, நான் சயன்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தனால, இத பிடிச்சுக்கிட்டேன். அதனால இன்னைக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, 10 இயர்ஸா அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்றேன். இதனால் பெற்ற நன்மைகள் ஏராளம் எனக்கு. அதாவது நான் சொல்றது என்னுடைய உடல்ல, பண ரீதியாவும் இருக்கு இல்லன்னு சொல்லல. உடல் ரீதியா அவ்வளோ நன்மைகள். புரியுதுங்களா? ரைட். நான் சொல்ற விஷயம் சொல்றேன். இப்போ இந்த டோபமைன் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த டோபமைன் எப்ப ரிலீஸ் ஆகும்னா, நீங்க ஏதாவது வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு டாஸ்க், ஒரு டார்கெட் வச்சீங்கன்னா, அந்த டார்கெட்ட முடிச்சுட்டீங்கன்னு வையுங்களேன், இந்த டோபமைன் ரிலீஸ் ஆயிரும் நண்பர்களே. டக்குனு ரிலீஸ் ஆயிரும். இந்த டோபமைன் எங்க தான் இருக்குது? அட்ரினல் கிளாண்ட். நம்ம கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட். இன்னொன்னு ஹைப்போதாலமஸ், பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த 2 இடங்கள்ல தான் இது செக்ரீட் ஆகும். ரைட். இது எப்ப செக்ரீட் ஆகும்னா, இது நம்ம உடல்ல தான் இருக்குது. ஆனா, அந்த செயல்கள் அந்த அந்த காரணமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில இது நடந்தா தான், தூண்டப்பட்டா தான் இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா ஒரு டாஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நல்லா தம் அடிக்கிற நபர்ன்னு வையுங்களேன். பணமே இல்ல. காசே இல்ல உங்ககிட்ட. ஆனா, அதுக்காக நீங்க அலையுறீங்க. பொய் சொல்றீங்க, திருட பார்க்குறீங்க, ஆனால் அவனுக்கு அந்த ஒரு சிகரெட் வாங்கக்கூடிய காசு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், தம் அடிக்க வேண்டாம். அது கிடைச்சிருச்சு அப்படின்னாலே, அவனுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆயிரும் நண்பர்களே. அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? சிகரெட் வாங்க போறேன், அந்த சந்தோஷம். சிகரெட் அடிக்கிறான், திரும்பவும் டோபமைன் ரிலீஸ் ஆகும். அவன் என்ன நினைக்கிறான்? சிகரெட் பிடிக்கிறனால அவனுக்கு தெரியறதில்ல டோபமைன் பாவம். அவனுக்கு விட்டமின், மினரல் என்னன்னு தெரியும். அவனுக்கு எங்க போய் டோபமைன் தெரியும். அவன் என்ன நினைக்கிறான்? அந்த நபர் என்ன நினைக்கிறான்? சிகரெட்ல தான் இந்த சந்தோஷம் இருக்குது. இப்ப தண்ணி அடிக்கிறவங்க பாருங்க. பகல் நேரங்கள்ல அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக பணம் கிடைக்கலன்னா அலைவாங்க. வீட்ல இருக்கிற பொருள திருட பார்ப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, நண்பர்கிட்ட கடன் கேட்பாங்க இல்லையா?
எதுக்குன்னா நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட சொல்லுங்க, மாப்பிள கவலைப்படாது, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு லார்ஜ் வாங்கி தரேன், இல்ல ஒரு கட்டிங் வாங்கி தரேன், இல்ல ஒரு கோட்டர் வாங்கி தரேன்னு சொல்லுங்களேன். இத கேட்ட சடுதியில சனத்துல என்ன நடக்கும் தெரியுங்களா? பாடியில டோபமைன் ரிலீஸ் ஆயிரும். டோபமைன் ரிலீஸ் ஆனா என்ன நினைக்கிறான்? சந்தோஷம் பாத்தியா, ஆல்கஹால் இருக்கு, பிராண்டில இருக்கு, விஸ்கில இருக்கு. இப்ப நான் அந்த நடிகையோட பொண்ணு விஷயத்துல சொன்னது நீங்க வாங்க. அவ என்ன நினைக்கிறான்? அங்க போய் சாதிச்சோம். நான் போய் பாரிஸ்க்கு போனேன், யாருமே போகல, நான் பாரிஸ்க்கு போறேன். ஒரு சாதாரண மணி பர்ஸ், ஒரு வேலட் வாங்குறதுக்கு நான் பாரிஸ் போறேன். சாதாரண ஒரு செருப்பு வாங்குறதுக்கு நான் லண்டன் போறேன். அப்ப அது ஒரு சாதனை, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆனோன்னு என்ன ஆகுது? இந்த டோபமைன் அவளுக்கு தெரியறது இல்ல, ரிலீஸ் ஆகுது. அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ரைட். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்கும்போது பாருங்க, அந்த வெற்றி அடைஞ்ச உடனே 100 மீட்டர் ரேஸ் ஆகட்டும், ஸ்விம்மிங் ஆகட்டும், இல்ல ஹாக்கி ஆகட்டும், ஏதோ ஒரு விளையாட்டுல அது ஜெயிச்ச உடனே அந்த வீரர்களை பார்த்திருக்கீங்களா? ஆன்னு கத்துறாங்க, இல்லாட்டி அழுகுறாங்க, எமோஷனல் ஆகுறாங்க, இல்லாட்டி என்ன பண்றாங்க? குதிக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் பைத்தியக்காரனா, ஓவர் சீன் போடுறானே. இல்ல நண்பர்களே, டோபமைன் வந்து இறங்குது பாடியில, உனக்கு தெரியறது இல்ல. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த டாஸ்க் நம்ம எதை பண்றோமோ, நம்ம நினைச்ச விஷயத்த நடக்கும்போது இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். அப்ப இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டோம்னா, ட்ரக்ஸுக்கு இந்த சமுதாயம் அடிக்ட் ஆகுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆல்கஹால் இல்ல ஒரு நார்கோட்டிக் போதை மருந்துகளுக்கு பாருங்க, இன்னைக்கு உலகம் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கு. போதை மருந்து எவ்வளவு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிமை ஆவானா? இந்த விழிப்புணர்வு தான் நம்ம உண்டாக்குறோம் நண்பர்களே. புரிஞ்சுங்களா? சரி, நான் இப்ப சொல்றேன், என்கிட்ட கூட திரும்ப நான் சொல்றேன், 4 பேர் அட்டன் பண்ணாங்க, 3 பேர் இல்லைன்னு சொன்னேன். ஏன்? இந்த விஷயத்தோட ஆழத்தை அவங்க புரியல, அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லா நெட்வொர்க் ப்ராடக்ட் மாதிரி இதுவும் ஒரு ப்ராடக்ட். புரியுங்களா? இதை வித்தா காசு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. அதோட சயின்ஸ் புரியல அவங்களுக்கு. புரியுங்களா? அதோடைய வேகம், அதோடைய அந்த கொடுக்கக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு புரியல. எனக்கு இது படிச்ச உடனே சரி, இப்ப இந்த மீட்டிங்கும் பாத்தீங்கன்னா, நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது என்னுடைய நிறுவனம் கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு இதனால பெரிய பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா செக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லிட்டு போலாம். ஏன் இதை சொல்றேன்? ஏன்னா பிரபஞ்சத்தின் மேல மரியாதை எனக்கு இருக்கு. பிரபஞ்சத்துடைய பவர் என்னங்கிறது எனக்கு தெரியும். லா ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியும்? நம்மளுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இல்லையா? நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லன்னு வைங்களேன், இந்த ப்ராடக்ட்டுக்கு செய்யக்கூடிய துரோகமா இருக்கும் எனக்கு. புரியும். அதனாலதான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது மத்த 3 லீடர்ஸ் மாதிரி நானும் இதை அமுக்கி வச்சுட்டு அசால்ட்டா விட்டுருக்கலாம். நண்பர்களே, கம்பெனியால் பெய்ட் பணம் கொடுக்கப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு பிசினஸ் மேன் தான், நெட்வொர்க் பண்ற ஆள் தான், பிசினஸும் எனக்கு இருக்கு. புரியுதுங்களா? நான் வந்து கம்பெனியோட ஆஸ்தான ட்ரெயினர்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி இருக்கிறீங்க, இதுல எத்தனை பேர் என்னுடைய டவுன்லைன்ல வர்றீங்க எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆருக்கும் சம்மந்தம் இல்லாம ஏன் பேசுறேன்னா, இந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆயிரும். புரியுதுங்களா? இந்த டோபமின் டோபமைன் அவ்வளவு முக்கியமான விஷயம். இந்த டோபமைன், அதான் நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி மீட்டிங்ல சொல்லுவேன், நம்மளுடைய டாஸ்க் மாத்திரம் இல்ல, ஷாப்பிங் பண்ணாலும் புரியுங்களா, இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். அது மாத்திரம் இல்ல, சில ஸ்மெல், அதாவது மனம், சில விருப்பமான, இப்ப பாருங்களேன், சில நேரத்துல மனைவி சில பெர்ஃப்யூம் போட்டு வந்திருப்பாங்க, இல்ல நம்மளுடைய காதலி சில பெர்ஃப்யூம் போட்டு வந்திருப்பா, இல்லாட்டி சில பிடித்த பொருட்களை அவள் சமைத்து கொண்டிருக்கலாம். சில ஸ்மெல் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பேக்கரி, சில பிஸ்கட்ஸ், சில கடலை மிட்டாய் இல்லையா, இந்த மாதிரி சில மனங்கள் வருது பாருங்க. அதை சுவாசிக்கும் போது, அந்த மனக்கு நுகரும் போது என்ன ஆகும்னா, இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? டோபமைன் ரிலீஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, இந்த அதனாலதான் என்ன பண்றாங்க அவங்க, அந்த பொருளையே திரும்ப திரும்ப சாப்பிடுறாங்க. சிலவங்க பாருங்க, சில தீவனங்களை, சில தீனிகளை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. அடிக்ட் ஆகிற காரணம் பாத்தீங்கன்னா, அதுக்குதான் நம்ம இதோடைய அடிக்ஷனுக்கு நம்ம போகக்கூடாது. புரியுங்களா? அந்த விஷயம் டோபாமைன் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சா, அவங்க ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்கு அடிமையாக மாட்டாங்க, ஒரு செயலுக்கு அடிமையாக மாட்டாங்க. இப்ப சிலவங்க பாருங்க, சினிமா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முதல் நாள் போய் பாக்குறாங்க இல்லையா? ஏன்? அதுல பார்க்கும்போது டோபமைன் ரிலீஸ் ஆகுது. இதோடைய டோபமைன் இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, அது ஆரோக்கியமான விஷயங்கள்ல ஒரு நல்ல வழியில அவங்க செயல்படுத்துவாங்க. புரியுங்களா? ஒரு தீமையான வழியில நம்ம அடிமையாக மாட்டோம். இதைதான் நம்ம ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், இதை எல்லாருக்கும் சொல்றேன், டீச் பண்ண காரணம். புரியுங்களா? இது 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 இந்த டோபமைன் மட்டும் இல்ல, செரோட்டோனின். செரோட்டோனின் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியாயிடும். கார்டிசால் உடம்புல இருந்தா என்ன தெரியுங்களா? டென்ஷன், கோபம், பிளட் பிரஷர் ஹையா இருக்கும், ஆற பார்த்தாலும் அடிக்கணும், சண்டை போடணும் தோணும். அப்ப இந்த கார்டிசால கடவுள் உடம்புல, மனித உடல்ல வச்சது தவறா? நீங்க கேட்கலாம், எதுக்கு சார் வச்சான்? சார், நம்ம காடுகள்ல வாழ்ந்த ஒரு காலங்கள்,
புரியுங்களா? காடுகள் இருக்கும்போது கார்டிசால் அப்ப மனிதனுக்கு தேவை. ஏன் தெரியுமா? திடீர்னு கொடிய விலங்குகள் வந்துச்சுன்னு வைங்க, ஒண்ணு போட்டு அடிக்கணும் அந்த மிருகங்களை, இல்லாட்டி வேகமா ஓடி தப்பிக்கணும், இல்ல மரங்கள் ஏறி தப்பிக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த ரத்த அழுத்தம், நம்மளுக்கு இந்த சுகர் லெவல் அதிகமா இருந்தாலும் இந்த வேலைகளை செயல்படியும். அப்ப இந்த கார்டிசால் தேவை. ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து இந்த கார்டிசாலும் கிட்னிக்கு மேல இருக்கக்கூடிய கிளாண்ட்ல தான் வருது. அட்ரினல் கிளாண்ட், புரிஞ்சுங்களா? அங்க இருந்தா ரிலீஸ் ஆகும். டக்குன்னு ரிலீஸ் ஆனோம்னா என்ன, ஷூட்டா பார்ப்போம், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அந்த செயல் செய்யும். இது இது தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுன்னு வைங்களேன், அதனால ப்ரெஷரும் வரும். அது அது தேவையானதுதான். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அப்போ இந்த செரோட்டோனின் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த கார்டிசால் கம்மியாயிடும். செரோட்டோனின் எப்ப ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு? அதை நம்ம படிக்கணும். இந்த செரோட்டோனின்னா என்ன? இந்த செரோட்டோனின் எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? நீங்க நல்ல டான்ஸ் ஆடுனீங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்க, உங்களுடைய உடலை அங்கேயும் இங்கேயும் அசைச்சிங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க தெரியுமா, காலையில எழுந்து ஜாகிங் போங்க, வாக்கிங் போங்க. இதெல்லாம் சொல்ல காரணம் இதுதான். செரோட்டோனின் ரிலீஸ் ஆகும். உங்களுடைய உடலை அசைச்சிங்கன்னு வைங்களேன் வேகமா, இந்த செரோட்டோனின் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க கார்டிசால் அளவு கம்மி பண்ணிடும். ரெண்டாவது, கார்டிசால் அளவு கம்மி ஆயிடுச்சுன்னா மெலோட்டோனின் இன்க்ரீஸ் ஆகும். மெலோட்டோனின் ஏறிடுச்சுன்னு வைங்க, நல்ல தூக்கம் ஒரு நண்பர்கள். இதெல்லாம் படிக்கணும் நம்ம. இந்த விஷயங்களை படிச்சிட்டோம்னா, எந்த ஒரு விஷயம், அரசியல்வாதி ஆகட்டும், இல்ல மத தலைவர் ஆகட்டும், இல்ல சினிமாக்காரன் ஆகட்டும், எவனுக்கும் அடிமையாக மாட்டோம் நாம. புரியுதுங்களா? ஸ்போர்ட்ஸ் இப்ப பாருங்க, சிலவன் கிரிக்கெட்னா கிரிக்கெட்டவே பார்த்துட்டு கிடந்து அவனுடைய வாழ்க்கையே சம்பாதிக்க வேண்டிய நேரங்களை வீணடிக்கிறான். இல்ல ஏதோ ஒரு நடிகனுக்கு பின்னாடி தன்னுடைய நேரங்களை செலவழிக்கிறான். ஏதோ ஒரு மத தலைவருக்கு பின்னாடி நேரங்கள் செலவழிக்கிறான். அதுல ஏதாவது ஆதாயம் இருக்கு அவனுடைய குடும்பத்துக்கு, தாராளமா பண்ணலாம். அதனுடைய தொழில் அப்படின்னா அப்ப நம்ம சரி. அப்ப நம்மளுக்கு அந்த அந்த இது தெரியும். நம்மளுக்கு நம்ம ஒரு விஷயங்களுக்கு அடிமையாக மாட்டோம். புரிஞ்சுங்களா? இதுதான் விசேஷம். இந்த செரோட்டோனின் அவ்வளவு விசேஷம். புரிஞ்சுங்களா? இப்ப ரைட், இப்ப இது எல்லாமே எலிக்சர் மிக்ஸ்ல உள்ள அடங்கி இருக்கு. ஒண்ணு நம்ம பாடியிலையும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகாது. புரியுங்களா? ஏன்னா சோர்ஸ் எங்க இருந்து வருது? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து தான். பாடியில தான் உருவாகாது, வெளியில இருந்து தான் வரணும். புரியுங்களா? அப்போ எலிக்சர் மிக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? ஒண்ணு, எலிக்சர் மிக்ஸ் டோபமைனையும் கொடுக்குது. பாருங்க, 2 வேலைகள் நடக்குது நண்பர்கள், நல்லா கவனிங்க. எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா டோபமைனும் கிடைக்குது. டோபமைன் கிடைக்கிறதுனால நீங்க சில வேலைகளை பண்றீங்க, மேற்கொண்டு டோபமைன் சிந்தசிஸ் ஆகும். புரியுங்களா? அதாவது பணம் இருக்கிற இடத்துல பணம் சேருங்கிறாங்க பாருங்க. இல்லைன்னா இருக்கிறதும் போகும். இல்லைன்னா இல்லாம மட்டும் இல்ல, இருக்கிறதும் காலியாயிரும். அதே மாதிரிதான் இது. டோபமைன் இருந்தா மேற்கொண்டு மேற்கொண்டு டோபமைன் கொடுக்கும். டோபமைன் கிடைக்கிறதுனால என்ன உங்களுக்கு நன்மைகள்? இதுதான் உங்களுடைய ஒரு காம்னஸ். சரி, இப்போ இந்த டோபமைன் நான் சொன்ன பாத்தீங்களா, இது எல்லாம் நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், சில இனிமையான பாடல்கள் கேட்கலாம், சில மிருகங்களை அன்பு செலுத்தலாம், கெட்டி பிடிக்கலாம், அப்போ ஆக்சிடாக்சின் வரும், எல்லாம் நடக்கும். இது எல்லாமே தனித்தனியா செயல் மூலமா வருது. ஒரே செயல் மூலமா இத்தனைத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம் நம்ம உடம்புல. என்னது? அதுதான் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. அந்த தாம்பத்திய உறவு, பால் உறவு. புரிஞ்சுங்களா? இந்த செக்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா என்ன ஆயிரும்? டோபமைன் ரிலீஸ் ஆயிரும், ஆக்சிடோக்சின் ரிலீஸ் ஆயிரும், என்டார்பின் ரிலீஸ் ஆயிரும், நார்எஃபின் ரிலீஸ் ஆயிரும், அஸ்டெல்கோலின் ரிலீஸ் ஆயிரும், நர்வஸ் சிஸ்டம் கிளென்ஸ் ஆயிரும் நண்பர்களே. 1,61,000 கிலோமீட்டர் உள்ள நர்வஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டமும் கிளென்ஸ் ஆயிரும். சுருண்டு வளைஞ்சு, புரியுங்களா, கொண்டு அங்கேயும் இங்கேயும் கிடக்கிறது எல்லாம் என்ன ஆயிரும்? வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? ஆக்டிவ் ஆயிடுவீங்க. நீங்க தூங்கி கிடந்திருந்த நண்பன் என்ன ஆயிடுவீங்க? நின்றுவீங்க. புரிஞ்சுங்களா? அந்த எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப தெரியுது எலிக்சர் மிக்ஸோட பவர் என்னங்கிறது தெரிஞ்சிட்டீங்களா? அதனாலதான் நான் என்ன சொன்னேன், எலிக்சர் மிக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வார்த்தை, என்னுடைய உடல்ல நிறைய நன்மைகள். ஏன்னா எனக்கு 2-3 கிளினிக் இருக்கிறதுனால எல்லாமே பெண்கள் இந்த நர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய தவறான சில பேச்சுகள் எல்லாம் நடக்கும். இது எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. புரியுங்களா? டெய்லியும் ஒவ்வொரு பிரச்சனை. இப்ப நான் கூட இடையில ஒரு 2 மினிட்ஸ் விட்டு போன பாருங்க, டாக்டருக்கும் அந்த ஒரு ஸ்டாஃபுக்கும் அந்த பிரச்சனை, அதை போய் சால்வ் பண்ணிட்டு இருந்து இடையில தான் வந்தேன் நான். புரியுங்க? என் ஒய்ஃப் கூட கேட்பா, டென்ஷனே ஆக மாட்டியா நீ? உன்னை எதுவுமே உன்னை கோவப்படுத்தாதா? ஏன் ஏன் நான் நண்பர்களை எலிக்சர் மிக்ஸ் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்? எனக்கு ஏன் அது தெரியல. ஏன் நானே மனிதனா? எனக்கு கோவம் வரமாட்டேங்குது, எனக்கு எரிச்சல் வர மாட்டேங்குது, பிரச்சனைகள் வந்தா என்னால சால்வ் பண்ண முடியுது, அழகா பேசி தீர்க்கிறேன், என்னோட வயது மூத்தவர்கள் பிரச்சனையை சால்வ் பண்றேன், வயதுல கம்மியா இருக்கவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். ஏன் நடக்குது? நான் கிடையாது நண்பர்களே, எனக்குள்ள இருக்கிற எலிக்சர் மிக்ஸ் வேலை செய்யுது. ஏன் செய்யுது? நர்வஸ் சிஸ்டத்தை சாந்தப்படுத்துது. அதாவது ஒரு விஷயம் அமைதியா ஆயிடுச்சுனாலே நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பவர் கிடைக்கும், ஒரு ஞானம் கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சாந்தமா இருந்துட்டீங்கன்னா
அமைதியா இருந்துட்டீங்கன்னா, சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். சரி, ஆனா இந்த சாந்தமா இருக்கிறது எப்படி? சந்தோஷமா இருக்கிறது எப்படி? இந்த நம்பிக்கை மனுஷனுக்கு எப்படி வரும்? எப்படி இந்த ஒரு மனிதனை நம்ம மோட்டிவேட் பண்றது? எப்படி பண்றது? எப்படி நம்ம மோட்டிவேட் பண்றது? புரியுதுங்களா? வெளியில இருந்து சிலருடைய வார்த்தைகள்னால நடக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்து வர்றதுதான் நிலைத்து நிற்கும். அந்தந்த மனிதனுடைய உடலுக்குள்ள இருந்து உள்ள இருந்து வருது பாருங்க, அதுதான் பெர்மனண்டா இருக்கும். வெளியிலிருந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். அப்போ உள்ளுக்குள்ள இருந்து என்ன வரும்? இந்த டோபமைன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ண நம்ம கத்துக்கணும். புரியுங்களா? இந்த செக்ஸ் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுது, செக்ஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் பிளஷர், இட் இஸ் ஃபார் ஹெல்த். புரியுங்களா? அப்போ எலிக்ஷன் மிக்ஸ் எடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ். ஆண்களா இருந்தான்னு வைங்களேன், அவங்க உச்சநிலை அடைவாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ஒரு உண்மையான அல்லது ஒரு அழகான ஒரு பலமான தாம்பத்திய வாழ்க்கையில். அப்ப இந்த ஆணுக்கு அப்ரிசியேஷன் எங்க இருந்து கிடைக்கும்? தன்னுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து, தன்னுடைய காதலிகிட்ட இருந்து, தன்னுடைய மனைவியிட்ட இருந்து. ஏன்னா ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி அல்லது காதலிட்டு இருந்து கிடைக்கிற அந்த கங்க்ராச்சுலேஷன் இருக்கு பாருங்க, அதை விட பெரியது வேற எதுவும் கிடையாது. ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா உங்களை வாழ்த்துறத விட உங்க மனைவி முதல்ல உங்களை அங்கீகரிக்கணும். உங்களுடைய லவ்வர் உங்களை முதல்ல அங்கீகரிக்கணும். அதுதான் ஆணுக்கு பலத்தை கொடுக்கும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். என்ன இன்னைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம். என்ஜாய். ரொம்ப ஐ லவ் யூ வெரி மச். அப்படி எலிக்ஷன் மிக்ஸ் என்னன்னா, அதுதான் எலிக்ஷன் மிக்ஸோட பவர். ரைட். அதே மாதிரி நம்ம எலிக்ஷன் மிக்ஸ் கொடுக்கும்போது இன்ஃபர்டிலிட்டியும் மாறுது நண்பர். மலட்டுத்தன்மையும் மாறுது. அந்த சயின்டிஸ்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா என்னன்னா என்ன சொன்னார்னா, ஓகே அதுக்கு வேண்டிய மோட்டிலிட்டி, அதோடைய ஸ்பெர்ம் கவுண்ட், அதோடைய ஸ்பெர்மோட தலை, வால், பாடி, மார்பாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது, கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகுது, எல்லாம் இருக்குது சோலமன். ஏன்னா அந்த 4 பேர் வந்ததுல எனக்கு இதுல கூர்மையா, அதாவது டெடிகேஷனோட இந்த கிளாஸை நான் அட்டன் பண்றேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்காக பிரத்யேகமா அவர் கிளாஸ் எடுத்தார். புரியுங்களா? மற்றவங்க எல்லாம் கமர்ஷியல் பெனிஃபிட்டை தான் பார்த்தாங்க. நான் சயின்டிபிக் பாயிண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால அவருக்கு புரிஞ்சுது. அப்ப அவர் மேற்கொண்டு இன்னும் டெப்தா சொன்னார், சோலமன் சில விஷயங்கள் அசஸ் பண்ணவே முடியாது, கடவுளுக்கே தெரியாதுங்கிற சில விஷயங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சில விஷயங்கள் நடக்கல, குழந்தை உதாரணத்துக்கு குழந்தை இல்லைன்னு வைங்களேன், டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாம் நார்மலா இருக்கும், ஆனாலும் குழந்தை இருக்காது. அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சார், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா தகுதியும் இருக்குது அவங்க பாடியில, டெஸ்ட் பண்ணியாச்சு, இல்லை ஆனாலும் குழந்தை இல்லை, அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க என்கிட்ட கேட்டார். எனக்கு பதில் இல்லை சார். நான் சொன்னேன், அது கடவுளுடைய அனுகிரகம் இருக்காது. இல்லப்பா, கடவுளே நினைச்சாலும் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, கடவுளுக்கே தெரியல. இதுக்கு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கும், மனிதன் கண்டுபிடிக்கலாமே. நீ என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியலைங்க, நான் சொல்றேன் கடவுளுக்கே தெரியும். அவர் சும்மா ஒரு ஜோக் சொன்னாரு, கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப அவர் சொன்னாரு என்னன்னா, நீ சந்தோஷமா இருக்கணும். குழந்தை இல்ல, திருமணமாயி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன ஆயிரும்? சந்தோஷம் குறைஞ்சிடும். 2வது, நம்பிக்கை போய் விரக்தி மேலும் அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகும்? இன்னும் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு செயலையும் நீ நேசித்து சந்தோஷமாக முழு ஈடுபாட்டோட நம்பிக்கையோட நீ செஞ்சேன்னா வெற்றியாளன்கிறார். அது தொழிலாகட்டும், எதாகட்டும், குழந்தை பெத்துக்கிற விஷயமே ஆகட்டும்ங்கிறார். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஹாப்பினஸ். இப்ப மனிதன் எப்ப ஹாப்பினஸ் வருவான்? எலிக்ஷன் மிக்ஸ் கொடுங்க, என்ன பண்ணுவான்? ஒரு மாற்றம் அவங்களுடைய பாடியில நடக்கும், உடல்ல. புரியுங்களா? இது வரைக்கும் இருந்த செக்ஷுவல் லைஃப்க்கு இப்போ வித்தியாசம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த இரு பாலர் கணவன் மனைவிக்கு என்ன ஆகும்? நம்பிக்கை பிறக்கிறது மட்டும் இல்ல, சந்தோஷம் அடைவாங்க, குழந்தை உண்டாயிருயா அப்படின்னு. எனக்கு கேட்டு ஆச்சரியமா இருக்கு. புரியுங்களா? அதனாலதான் இந்த விஷயங்களை நான் இப்ப இவ்வளவு நாள் நான் தொடர்ந்து சொல்ல போனா, பழனிசாமி சார் தெரியும், நம்ம ஆஃப்லைன் மீட்டிங் எடுத்திருக்கிறேன். அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, செக்ஸை பத்தி தான் அதிகமா பேசணும் ஒழிய இந்த டோபமின் இதை பத்தி அதிகமா பேச மாட்டேன். புரியுங்களா? அதிகமா சொல்ல மாட்டேன். இப்பதான் நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம மறைச்சு விடக்கூடாது. நம்ம அட்டன் பண்ணதை உண்மையை சொல்லணும், ஜனங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். நல்ல ஏன்னா லா ஆஃப் யூனிவர்ஸ் நம்மளுக்கு தெரியும், பிரபஞ்சத்தின் விதி. நம்ம எதை விதைக்கிறோமோ, எதை இந்த மக்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ, அது திரும்பி நம்மளுக்கு நல்லது வரும். தேவையில்லாத நம்ம கொடுத்தோம்னா அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும். அதனால என்ன பண்றேன் இப்போ, சரி இவ்வளவு நாள் நம்ம பண்ணது தப்பு, ஜனங்களுக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும்னா இப்ப நான் கொஞ்சம் சமீபமா ஒரு 10 மீட்டிங்குள்ளதான் இருக்கும், இது அதிகமா நான் பேச காரணம். புரியுங்களா? இது வந்து ஒரு விசேஷமான விஷயங்கள் நண்பர்களே. இது எலெக்ஷன் மிக்ஸ் நீங்க சாப்பிடும்போது உங்க பாடியில நடக்கும். புரியுங்களா? உங்களுடைய நம்பிக்கை மேலும்
புரியுதுங்களா? செத்து போன அந்த சந்தோஷம் துளிர்க்கும். புரியுதுங்களா? எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஆகும்? வெற்றி தான். நீங்க செய்யற தொழில் ஆகட்டும், குழந்தை இல்லாத விஷயமாகட்டும், புரியுதுங்களா? உங்களுடைய நோய்கள் ஏதாவது ஆகட்டும், எல்லாம் மாறும். புரியுதுங்களா? இது வந்து 6 சொல்லி எல்லா மதங்களையும் அதான் சொல்றாங்க. எப்பொழுதும் நீ சந்தோஷமா இருக்க பாரு. ஆனா அந்த சந்தோஷமா எப்படி இருக்கணும்னு வழி சொல்ல மாட்டேங்க. நீங்க எலக்ட்ரானிக் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமாயிருவீங்க. ஏன் சந்தோஷமாகறீங்க? சந்தோஷமாகற காரணம் இதுதான் நண்பர்களே. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான். இது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷமாயிருவீங்க. இதுதான் வித்தியாசம். இது எலக்ட்ரானிக் சாப்பிடணும்னு மட்டும் இல்ல. இந்த செயல் மூலமாவும் நம்ம என்ன பண்ணலாம்? ரிலீஸ் பண்ணலாம். ஒண்ணு அதுக்கு ப்ராப்பரான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள நம்ம எடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அது முடியாது. அதனால எலக்ட்ரானிக் மிக்ஸ நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம் அவ்வளவுதான். சுத்தி வளைச்சு கடைசியில எங்க வந்து நிக்குது பார்த்தா திரும்ப எலக்ட்ரானிக் மிக்ஸ்ல தான் நிக்குது. புரியுதுங்களா நண்பர்களே? அதனால எலிஷியர் மிக்ஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு மாத்திரம் இல்ல, ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கும் நான் எனக்கு டைம் ஆனனால நிறுத்துறேன். ஏன்னா இந்த விஷயம் நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பேசணும்னு நினைச்சேன். அது டைம் ஆச்சு. அடுத்த வாரம் மீட்டிங் பேசுறேன். ஏன் இந்த டோபமின் கடவுள் அப்படி வச்சிருக்கிறான்? அதை நான் அப்புறம் சொல்றேன். ஏன் இந்த செக்ஸோட தொடர்பு பண்ணி வச்சிருக்கிறான்? அதை நான் அடுத்த மீட்டிங்ல சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட். புரியுங்களா? இது நான் பேசுற விஷயங்கள் ஒண்ணு அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணது, இன்னொன்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். புரியுங்களா? எந்த ஒரு நெட்வொர்க் மீட்டிங்லையும் கேட்காத விஷயங்கள் இது. பெருமைக்காக சொல்லல. புரியுதுங்களா? கேட்காத விஷயங்கள். ஏன்னா நானும் நெட்வொர்க் ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங் மீட்டிங் பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் அட்டென்ட் பண்ண ஒரு நபர். ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் பண்ணதுதான். ஆனா இது தனித்துவமான மீட்டிங். புரியுங்களா? அதனாலதான் இன்றும் நான் என்ன எலெக்ஷன் மிக்ஸ்லயே இருக்க காரணம் இதுதான். புரியுங்களா? அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட். அதனால நான் இதோட முடிக்கிறேன். ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு மாத்திரம் இல்ல, மெனோபாஸ் பெண்களுடைய அந்த இது பாருங்க, பிசிஓடிஸ், அந்த இதுக்கும் சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்.